இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஓடிஎஸ் அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்திருந்து நான் பார்த்துருந்தேன். லாஸ்ட் டைம் நம்ம லோன் அப்ளிகேஷன்ல இஎம்ஐ கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கான ஷார்ட் வீடியோவும் போட்டிருந்தேன். அதுலேயும் நிறைய பேர் பார்த்துட்டு ஓடிஎஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அதாவது இந்த ஓடிஎஸ்னா என்ன, இந்த ஓடிஎஸ் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸோ அது யார் யாருக்கெல்லாம் பயனாக இருக்கும், நம்மளால ஒரு லோன் எடுத்து கட்ட முடியலன்னா இந்த ஓடிஎஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இந்த ஓடிஎஸ்னா என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஓடிஎஸ் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகுது அப்படின்றது ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஓடிஎஸ் அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது முழுசா புரிஞ்சுக்கோங்க. இந்த செட்டில்மெண்ட் எடுக்கும் பொழுது நமக்கு அதுல வரக்கூடிய இம்பாக்ட் அப்படின்றது சிபில் இம்பாக்ட். நமக்கு என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல லோன் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்க ஒரு லோன் கட்டாம இருக்கிறத விட நீங்க ஓடிஎஸ்குள்ள போனீங்கன்னா சான்சஸ் இருக்கு. லோன் கட்டாம விட்டு நீங்க ஒரு லோனுக்கு ட்ரை பண்றீங்கன்னா லோன் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கிடைக்காது, அது நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா நம்ம லோனை வந்துட்டு செட்டில்மெண்ட் இந்த ஓடிஎஸ்குள்ள போயிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு லோனுக்காக ட்ரை பண்றோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா குறைவா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பேங்க்ல எல்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய லாங்குவேஜ், அதாவது நம்மளாம் எப்படி பேசிப்போம் அப்படின்றத விட ஃபினான்ஷியல் எப்படி பார்ப்பாங்க அந்த ஓடிஎஸ் அப்படின்றத. ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னாலே ஒரு லோன் அமௌண்ட் வாங்கி அந்த லோன் அமௌண்ட் பாதி அமௌண்ட் தான் நம்ம கட்டியிருக்கிறோம். அதாவது நீங்க ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, 4 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க, ரொம்ப நாள் கட்டாம மறுபடியும் அதை செட்டில்மெண்ட் பேசி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இதுல நிறைய வகை வரும். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு பெரிய வந்துட்டு விபத்து ஆயிடுச்சு, அதனால உங்களால பணம் கட்ட முடியல, இல்லை யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுல வேவர் அப்படின்றது முழுசா கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு சிலர் இன்சூரன்ஸ் போடுறது இல்லை தான். ஆனா இதுல முக்கியமா நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடியது என்னன்னா, நார்மலா லோன் எடுத்து என்னால கட்ட முடியல அப்படின்றதுக்குள்ளதான் நம்ம இப்போ போறோம். அதாவது நார்மலா நம்ம லோன் எடுத்து கட்ட முடியலன்னா முதல்ல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் முக்கியமானதை பாருங்க. சிபில்ல இது ஒரு இம்பாக்ட் பர்மனண்டா கிடைக்கும். இந்த இம்பாக்ட் வந்துட்டு பர்மனண்டா இருக்கும். அதாவது சிபில் ரிப்போர்ட்டிங்ல இந்த ஒரு லோன் அப்படின்றது செட்டில்டு அப்படின்றது வந்து போட்டுருவாங்க. செட்டில்டுனா இதை பார்க்கக்கூடிய மற்ற யாருமே லோன் கொடுக்க வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் வார்னிங் மாதிரி தான். இது எல்லாமே யாரும் லோன் கொடுக்க வரமாட்டாங்க. அதிகபட்சமா அப்ளிகேஷன் வரும், இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி ஃபைனான்ஸ் அப்படின்றது வருவாங்க. வட்டி அதிகமா 36, 46 இந்த மாதிரி வந்து வட்டி அதிகமா லோன் தரத்துக்கான வாய்ப்புகள் தான் இங்கு அதிகமா இருக்கு. அதிகமா பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கம்மியா லோன் கிடைக்கிற இடங்கள்ல உங்களுக்கு லோன் கிடைக்காது, கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக குறைவு. அப்போ இந்த தாக்கம் அப்படின்றது ரொம்ப நாள் இருக்கும். நான் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு எடுக்கிறேன்னா அப்ப இதனுடைய வந்துட்டு இம்பாக்ட் அப்படின்றது கம்மியா இருக்கும். இப்ப 100% அப்படின்றது வந்துட்டு இது ஒரு 50%, அதிகபட்சமா 50%க்குள்ள அது போகும், அதுக்கு கீழே அது போகாது. இம்பாக்ட் அப்படின்றது பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு லோன் எடுத்து கட்டல அப்படின்றது உடனே போனீங்கன்னா வரும். அப்பா எப்பயோ ஒரு லோன் எடுத்து செட்டில்மெண்ட் பா அப்படின்ற மாதிரி போகும். இன்னும் நீங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சுலாம் போனீங்கன்னா வந்துட்டு இதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அது இம்பாக்ட் சிபில்ல இருக்கும். ஓகே, இப்போ ஓடிஎஸ் அப்படின்றத நான் எப்படி ஒரு பேங்க்ல போய் கேட்கறது, ஒரு ஃபைனான்ஷியல் எப்படி நான் கேட்கறது ஓடிஎஸ் அப்படின்றத. நீங்க எடுத்த உடனே நீங்க ஓடிஎஸ் கொடுங்க, அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றத உங்களால கேட்க முடியாது. இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது நீங்க ஒரு 3 மாசத்துக்கு மேலேயாவது கட்டாம இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஆஃப் போயிடும், 6 மாசம் இந்த மாதிரிலாம் போகும். ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 3 மாசத்தை நீங்க கடக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய கால், மெசேஜ், வீடு விசிட்டிங்கு, ஸோ லீகல் நோட்டீஸ் இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு வந்துடும். இதையும் தாண்டி ஒருத்தருடைய சூழ்நிலையினால கட்ட முடியாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட். நான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அதாவது உங்களுக்கு இதுக்கப்புறம் லோன் கான்செப்டுக்குள்ள நாங்கள் போக மாட்டேன், நான் எனக்கு லோனே தேவையில்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை, ஆல்ரெடி எனக்கு 40 வயசு ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் நான் எங்கே போயிட்டு லோனுக்கு போகிறது, 50 வயசு ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே எங்க லோன், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்குள்ளே போகலாம். ஆனால் அப்பையும் உங்களுக்கு சிபில் தேவைன்னா நீங்கள் இதில் போகிறது வேஸ்ட் தான். ஸோ எஜுகேஷன் லோன் போட போறீங்க குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இனி சிபில் சம்மந்தப்பட்டு தான் வரும். சிபில் எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். சில கண்ட்ரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், சிபில் ஸ்கோர் சரியில்லை அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வேலை கிடையாது, அவங்க வந்துட்டு இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட் போக முடியும், அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட்லா எனக்கு தெரியல, அது கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நமக்கு இந்த ஜாபுக்கு அது வரலாம். ஏன்னா இப்போ எங்க உத்தரப்பிரதேசமும் சம்திங் ஏதோ ஒரு நம்மளுடைய ஸ்டேட்ல தான் ஏதோ ஒன்று நடந்துச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா பையனுடைய சிபில் ஸ்கோரை வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அதுல வந்துட்டு இவர் நிறைய டிஃபால்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுச்சான்.
கேட்க காமெடியா இருக்கு. பட் இருந்தாலும் பின்னாடி இவர் நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு இந்த பொண்ணு தலையில கட்டிட்டு போயிட்டாருன்னா, ஏன்னா இப்ப நம்மளுடைய தாய்மார்கள் நிறைய பேர் மகளிர் குழுவில் லோன் எடுத்து கணவன்கிட்ட கொடுத்து கணவன் அவர் கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி நிறைய போயிட்டு. சரி பாருங்க, நம்ம ஓடிஎஸ் பேச வந்தேன்னு சொல்லிட்டு வேற எங்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஓடிஎஸ் அப்படின்றது என்னன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு 10,000 கட்ட வேண்டிய அமௌண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10,000 நீங்கள் ஒரு லோன் அமௌண்ட் போயிட்டு இருக்குன்னா அதில் வட்டியோட உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20,000 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்தந்த கம்பெனிக்கு அந்தந்த ஃபைனான்ஷியலுக்கு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிக்கு தகுந்தாற் போல் இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெனால்ட்டி, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பவுண்ட் சார்ஜஸ், இதில் அவங்களால வந்து 100% கூட வேவர் கொடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு லோனாக கொடுத்த அமௌண்ட்டை வந்து மட்டும் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல மேபி நீங்கள் ரெக்வஸ்ட் வச்சு கேட்கும் போதும் உங்களுடைய சூழ்நிலை அவங்க பார்க்கும் பொழுதும், இல்லை நீங்கள் லோக்கல் ஆப் மூலியமா போறீங்க. லோக்கல் ஆப்னா என்னன்னு தெரியும்ல, லோக்கல் ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலீங்கன்னா பாருங்க. ஒவ்வொரு லோன் எடுத்த எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பட் அதுதான் அதிக வியூஸ் போகல, லோக்கல் ஆப் தான் வியூஸே போகல. ஏன்னா லோக்கல் ஆப் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்தாலே நிறைய பேர் பேனிக் ஆகுறாங்க. அது சந்தோஷம் தான் போடணும். லோக்கல் ஆப்ல நோட்டீஸ் வந்தாலே ஐ ஜாலி, இன்னையோட என்னுடைய லோன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தோஷம் தான் பண்ணணும். அந்த வீடியோவை நான் கீழே லிங்க் வேணா கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. ஓகே, அதாவது இல்லை இந்த வீடியோ லாஸ்ட்ல 2 வீடியோக்கான லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. இந்த லாஸ்ட் ஸ்க்ரீன்ல வரும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நோட்டீஸ் இந்த மாதிரிலாம் வரும். லோக்கல் ஆப் அப்படின்றது வந்துச்சுன்னா ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய வந்துட்டு இதுதான். அடுத்தது இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்துட்டு லோன் கட்டி இப்ப வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள போறீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் 1, 2, 3, 4 இந்த மாதிரி வரும். 3 மாசம் கடந்து 4, 5 இதுக்குள்ள வரும். கால், மெசேஜ், வீடு விசிட்டிங்கு, சில கேள்விகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும். அதை எல்லாத்தையுமே நீங்க வந்து சமாளிச்சு தான் இதுல வரணும். அப்போ இதெல்லாம் யாரு சமாளிப்பாங்க? இதுல உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவங்க தான் சமாளிப்பாங்க. என்கிட்ட காசே இல்லைன்றவங்க தான் சமாளிப்பாங்க. அதாவது இதுல இருந்து கடந்து வருவாங்க. அப்படி காசு இருக்கிறவங்க பரட்டி கட்ட முடியும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ்ல கட்டிடுவாங்க. அதையும் தாண்டி ஃபில்டர் ஆகி வர்றதில் தான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ள வர்றவங்க மேக்ஸிமம் ஒரு 100%ல வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு நம்ம செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு வராங்க, வெறும் 2-3% மட்டும் தான் வராங்க. மீதம் இருக்கக்கூடிய 97% அப்படின்றது பாத்தீங்கன்னா 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் இதுக்குள்ளேயே வந்து லோனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலதான் இப்போ வரைக்கும் சில ஃபைனான்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சு யார் எழுத்து முடிக்கு போயிருக்கா, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அதாவது ஓடிஎஸ்னா இதுதாங்க, ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால லோன் கட்ட முடியல அப்படின்றதுக்காக கேட்க முடியாது. ஆனா உங்களால லோன் அமௌண்ட்டை கட்ட முடியலன்னா நீங்க பேங்க் கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி என்னால எடுத்த லோனை கட்ட முடியல, இல்ல ஃபைனான்ஸோ யாரோ ஒருத்தர் எடுத்த லோனை கட்ட முடியல, எனக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுங்க, இனி எனக்கு வந்துட்டு வருமானம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது என்ன உங்களுடைய சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையை எடுத்து சொல்லி நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். ஓகே அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னுடைய உரிமை, என் தங்கம் என் உரிமை அப்படின்ற மாதிரி என்னுடைய உரிமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு கேட்க வேண்டியது நம்மளுடைய விஷயம், நமக்கு அது உரிமை தான். கேட்கறது நம்மளுடைய உரிமை, தரதும் தராமல் இருக்கிறதும் அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்தினுடைய கையில தான் இருக்குது. நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க, அதெல்லாம் பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ள பண்ணி கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ்னா போங்க. உங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா சிவில் தேவைன்னா நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண பாருங்க. இல்ல சிவில் தேவையில்லை, என்னால கட்ட முடியாது, இதுக்கப்புறம் என்னால லோன் அதாவது இதுக்கப்புறம் சம்பாரிச்சு கட்ட முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிற அப்படின்னா நீங்க ஓடிஎஸ் அப்படின்றதுக்குள்ள போகலாம். இது எல்லாமே அப்ளிகேஷன், ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் தான். அப்ளிகேஷனை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, நீங்க அவங்களுடைய அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணி இது போல இருக்கக்கூடிய சூழ்நிலை, வேற ஏதாவது டாக்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்தரா அவங்க அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா கொடுத்துருவாங்க. அப்படியும் இல்லை அவங்க வரல, என்னால் கட்ட முடியாத ரொம்ப சூழ்நிலையில் இருக்குன்னா நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அட்வொகேட் மூலியமா ஒரு நோட்டீஸ் அப்படின்றத நீங்க அனுப்புங்க. ஃபர்தரா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க, ஏன்னா அட்வொகேட் மூலியமா வர்றதுக்கும் நீங்க அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லைங்களா. அதனாலதான் ஸோ ஃபைனான்ஸ், பேங்க், அப்ளிகேஷன் எல்லாத்துலையுமே வேணுமா கேட்டுக்கலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் கேட்கலாம், இருந்தா கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிஎஸ் இதுதான் ஒன் டைம் செட்டில்மெண்ட். ஓகே கைஸ், இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நிறைய பேர் ஓடிஎஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. மறக்காம இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா இதுக்கான வீடியோஸையும் நான் கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். அடுத்தது மல்டிபிள் லோன் இருந்தா என்ன செய்வது அப்படின்ற தலைப்புல நான் நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்க போறேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா மல்டிபிள் லோன் சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும். இல்ல உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவையோ அதையும் கீழே வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாத். பாய்.